பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும். ஆமே, சத்துருக்களின் வாசல்களை எதிரியுடைய எல்லாம் உன் பக்கம் திரும்பிடுவார் கர்த்தர். அப்படி எதிரிகள் எல்லாம் உன் பக்கம் திரும்ப வச்சுருவார், எதிரிகள் எல்லாம் சரண்டர் பண்ண வச்சிருவார் அப்படிங்கிற. ஆமே சொல்ற, நீ சொல்லுக்கு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பேர்லயே என்ன சத்தியம் பண்ணிட்டாங்க, என் மேல சத்தியமா உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு. என் சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. தேவனுடைய வார்த்தை தாங்க முக்கியம். நீங்க என்ன பிரசனத்தை கேட்க போறீங்களோ, என்ன வார்த்தையை கேட்க போறீங்க, அதன்படி தான் உங்க வாழ்க்கை இருக்குன்னு அப்படியே இமேஜின் பண்ணி அப்படியே வாழ்ந்தீங்கன்னா அப்படியே இருக்குங்க. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வாதம். உன் சந்ததிக்குள் அப்ப உன் மூலியமா பிறந்த குழந்தை, இங்க பிறக்க போற குழந்தை எல்லாமே ஆசீர்வாதமா இருக்குங்க. இருக்குமா இருக்காதா? இருக்கும். என் வேலை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமே, என் கூட பிறந்த பிறப்பு ஆசீர்வாதமா இருக்கும். என் சபை ஆசீர்வாதமா இருக்கும். நான் ஆசீர்வாதமா இருப்பேன். என் எதிர்கால ஆசீர்வாதமா இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். ஒண்ணு கூட இல்லாம எல்லாமே. அல்லேலூயா. ஓ முடியுமா? அதுதான் உன் பேரை பெருமைப்படுத்துறது. ஏதோ வாழ்ந்தா பொழுந்தா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தா போனோம் அப்படி இல்லை. ஆண்டவர் அப்படியே உன்னை படைக்கல. உன்னை படைச்ச படைப்பை குறித்து பேசுறாரு. இனிமே எப்படி வாழ போறோம்னு பேசுறாரு. எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பேசுறாரு. எகவா இரு எல்லாம் பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட விட்டுட்டீங்கன்னா இப்படி வாழ்க்கை இருக்குங்கிறார். இந்த பூமியில சகல ஜாதிகள் மக்களும் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாங்க. எல்லாம் அவரு பார்த்துக்குவார். இன்னைக்கு நீங்க வேலைக்கு போறீங்களே, நாளைக்கு காலையில வேலைக்கு போறீங்களே, உங்க கை காலில் உள்ள தம்புல போறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அவரு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. நைட்டு தூங்கும் போது பாக்குறாரு, எந்திரிக்கும் போது பாக்குறாரு, நடக்கும் போது பாக்குறாரு. அங்க கல் இருக்கான்னு பாக்குறாரு, அங்க முள்ளு இருக்கான்னு பாக்குறாரு, அங்க மலை இருக்கான்னு பாக்குறாரு, அங்க தண்ணி இருக்கான்னு பாக்குறாரு, அங்க கடல் இருக்கான்னு பாக்குறாரு. பார்த்து பார்த்து உங்களை நடக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதான் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். எல்லாம் பார்த்து கொண்டாருன்னா அவர் எல்லாரையும் பார்க்கிறார். நீ கஷ்டப்படவே தேவையில்லை. ஆமென். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் இயேசு மேல ஃபோக்கஸா இருக்கணும்னு பேசிட்டு இருக்காரு. நானே வழி, நானே சத்தியம், அவர் வழி, அந்த வழியில நடந்து போ அப்படிங்கிறார். அவர் எந்த ரூட்ல போறாலும் அந்த பாதையில போயிடு. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்க, நான் தாழ்ச்சி அடையணும் அப்படின்னா ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை தான் கேட்கும். நீங்க எந்த சத்தத்தை கேட்கிறீங்களோ இயேசுடைய சத்தத்தை கேட்டு அந்த பாதையிலே போங்க. இல்லாட்டி வழி மாறி போயிடுவோம், இல்லாட்டி உலகத்துக்குள்ள போயிடுவோம், இல்லாட்டி கஷ்டத்துக்குள்ள போயிட்டோம், இல்லாட்டி வேதனைக்குள்ள போயிடுவோம். அல்லேலூயா. இங்க இருந்து இவ்வளவு வசனத்தை ஆழமா கேட்டுட்டு போயிட்டு நாளைக்கு போனோம்னா அவன் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. விசுவாசத்துக்கு இடம் கொடுத்தா அப்பொழுது ஓடி போடும். அது விசுவாசத்துல பேசிக்கிட்டே இருக்கு. 1000 பிரச்சனை என்ன சுத்தி நின்னாலும் சரி, ஒருவனை எதிர்த்து நிக்க முடியாது. அப்படி பேசிட்டு உன்னை எதிர்த்து நிக்கிறாலும் ஓடி போயிடும். துண்ட காண புண்ணிய காண ஓட வச்சுருவாங்க. அல்லேலூயா. ஓட வைக்கிறது, ஒளிய வைக்கிறது, நடுவு வைக்கிறது உன் வேலை. அல்லேலூயா. விசுவாசத்துல இருந்ததுன்னா எல்லாம் உன் ஓனரே உன்னை பார்த்து நடுவோம், உன் உண்மையை பார்த்து நடுவோம். தேவனை இப்ப உண்மையை நீங்க ஆராய்ச்சிட்டு இருக்கீங்களே, உண்மையா ஆராய்ச்சிட்டு போங்க. கவலை இல்லாம அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆராய்ச்சிட்டு போங்க. முழு உள்ளத்தோட ஆராய்ச்சிட்டு போங்க. நாளைக்கு உலகம் உனக்கு பயப்படுற மாதிரி கருத்தை காட்டி விட்டுருவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். 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 அதனாலதான் ஒரே ஒரு காரியம், யோபு 23 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யார் நிறைவேற்றுவாரு? உங்களுக்கு குறிச்சிருக்கிற யெகோவா இதை எல்லாம் பார்த்து கொள்வாரு, அவர் நிறைவேற்றுவார்னு அர்த்தம். எனக்கு குறித்திருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லைங்க, சொந்த பந்தங்களுக்கு இல்லை. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கீங்களா? உனக்கு குறித்திருக்கிறது. அப்ப உனக்கு என்னென்னலாம் குறிச்சிருக்கிறாரு? இப்ப நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் மாறும்னு குறிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வரும்னு குறிக்கப்பட்டிருக்கு. ஆமென். திட்டம் பண்ணப்பட்டிருக்கு. குறிக்கப்பட்டிருக்குன்னா தேவன் திட்டம் பண்ணாருன்னா உனக்கு நடக்குது. வேற ஒண்ணும் குண்டூசி கூட பண்ண முடியாது. தேவனுடைய அனுமதி பர்மிஷன் இல்லாம. அதனாலதான் அவ்வளோ பாடுபட்டு ஆமென் கல்வாரியில் அத்தனை மணி நேரம்
இரும்பு சந்திலையும் கல் சந்திலையும் போய் சிக்கிறது இல்லை உங்க ஜெபம். அப்படி பிரிச்சுட்டு போகும் மேல. உங்களுடைய இமேஜினேஷன், உங்களுடைய கற்பனைகள் அப்படியே பிரிச்சுங்க. பரலோகத்தை அப்படியே என்னங்க திறக்கும். ஆமென். அந்த அளவுக்கு விசுவாசத்துல ஜெபம். கிடைச்சிருச்சு ஜெபம். எனக்கு வந்துருச்சு ஜெபம். நான் இப்படி இருப்பேன் ஜெபம். உங்க வார்த்தை அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்க போகிறீங்க. இப்படி மட்டும் நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா இயேசு உங்களை மாறி. இப்ப இயேசுவா தான் நீங்க இருக்கீங்க. ஆமென். அவருடைய வார்த்தையா தான் நீங்க இருக்கீங்க. அவருடைய மாம்சமா தான் நீங்க இருக்கீங்க. அவருடைய ஆவியா தான் இருக்கீங்க. விசுவாசத்துல மட்டும் இன்னும் வளர்ந்துக்கீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்கு காசை எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இலவசமாய் பெற்றீங்க, இலவசமாய் எடுத்துக்க அப்படின்னு வாங்கிக்க அப்படின்னு எடுத்துட்டு போ அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஷாதராபால எல்லா கரங்களை தட்டி விசுவாசத்தோட பாடுங்க. இன்னைக்கு நீங்க மாடுற பாட்டு பிசாசு அப்படியே அடிச்சு நொறுக்கு. அவன் அப்படியே கத்தி கலங்க வைக்கணும். ஆமென். அந்த அனாயிட்டியோட பாடுங்க. ஆமென். அந்த அபிஷேகத்தோட பாடுங்க. நீங்க பாட பாட உங்க மேல ஒரு அபிஷேகம் ஏறும். நீங்க பாட பாட அந்த அபிஷேகம் உங்களை நிரப்பும். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நீங்களோடு நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இதன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நன்மைகள்
என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இது இல்லாத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம். என்ன நிறைய வாசஸ்தலங்கள், நிறைய வீடுகள் இருக்கு, நிறைய அதிகாரம், நிறைய இடங்களை அந்த இடத்துல இருக்கான். அந்த இடத்த ஆயத்தம் பண்றதுக்கு நான் போறேன். இல்லாட்டி நான் சொல்லாம போயிருப்பேன் அப்படிங்கிறேன். ஏன் சொல்லிட்டு போறாங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பரலோகத்துல ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாங்க, நிறைய புதுசா ரசிக்கப்பட்டவர் சொன்னாங்க. ஏதோ பெரிய நோயில இருந்து விடுதலை கொடுக்கிறாங்க, ரசிக்கப்பட்டு வந்துட்டு ஒரு 6 மாசம் வந்து போறாங்க. 6வது மாசம் என்ன சொன்னாரா, ஐயோ இந்த இயேசுகிட்ட வந்தா நம்ம எல்லாத்தையும் விட்டுணுமா, பணக்காரங்க இருக்கக்கூடாது, அப்ப மனமெல்லாம் இவ்வளவு சொத்து இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா ஒரு நாள் மறிச்சிட்டான். அப்ப ஆண்டவர்கிட்ட மறிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டான், ஆண்டவரே சொத்தெல்லாம் இப்படி விட்டுட்டு வரேன், என்ன பண்ண வரும்போது எடுத்துட்டே வாங்க. என்ன செஞ்சானா, அந்த தங்கம் எல்லாம் என்ன செஞ்சானா எடுத்து வச்சு பெட்டியில எடுத்து வச்சு எல்லாம் பேக் பண்ணி ரெடியே 6 மணிக்கு போயிட்டான். அங்க போனோட தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு அங்க பார்த்தா தங்கத்திலேயே ரோடு எதுல போடுவாங்க, இங்க உள்ள ரோடெல்லாம் எதுல போட்டாங்க, தாரு. நீ எடுத்துட்டு வந்த தாரு அப்படின்னா, நீ எடுத்துட்டு வந்த தங்கம் அது இங்க தாரு அப்படின்னா, அது இங்க மண்ணு, அது இங்க ஜல்லி. ஏன் அப்படிதான் பாக்குற, பணம், தங்கம், வெள்ளி இதெல்லாம் மனசு தேடிட்டு ஓடுறாங்க. பணம் அறிஞ்சு அங்க ஒரு வீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காரு, ரோட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காரு தங்கத்திலேயே. என்னத்தை உண்போம், என்னத்தை கொடுப்போம், என்னத்தை சம்பாதிப்போம், என்னத்தை கழுத்துல போட்டுப்போம், அதெல்லாம் குறிச்சு கவலைப்படாது. உங்க அப்பா அறிஞ்சிருக்கிறார். அதனால அநேக வாசல்கள் உள்ள நான் போய் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு போயிருக்கிறேன். அப்ப அங்க எல்லாம் ரெடியா இருக்கு, இங்க நீ ரெடியாகும் அப்படிங்கிறாங்க. நீங்க இப்படியே நீ தரித்திரத்திலேயே வாழ்ந்துட்டு போவாத, அவன் என் அன்புக்குள்ள வாழ்ந்தீங்கன்னா அவன் அது எல்லாம் ஓ பக்கம் வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. உனக்கு வேலை செய்ய வேலைக்காரன் அனுப்பிச்சு விடுவான், பணம் உனக்கு வேலைக்காரன் ஆகுறான். அவன் ஓனரே ஆண்டவர் என்ன செஞ்சுருவாரு, உனக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்து அவன் அதிக சம்பளத்தை கொடுத்து அந்த இடத்துல உன் எதிரிகள் எல்லாம் மாச்சா காட்ட வச்சிருவாரு, தலைமுடிய வச்சிருவாரு. நான் ஆண்டவர் மட்டும் உன் மேல எவனாலும் கைய வச்சுட்டா, உன் மேல வார்த்தையை போட்டு பேசுறேன்னா பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன். ஊருக்கே பந்தி வச்சு விட்டுருவாரு. ஊருக்கே என்ன இலை போட்டு உன் மூலியமா விருந்து வைக்க ஆரம்பிச்சு அப்படின்னா உன்னை பெரிய பெரிய ஆக்கி விட்டுவாருன்னு அர்த்தம். சும்மா இந்த வாழ்க்கை எப்படி ஒரு வேலைக்கு நீங்க போறீங்கன்னா அங்க ஒரு 10 பேர் உனக்கு நேரம் கூட்டம் போடுறாங்கன்னா அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கை டவுன் பண்ணிடுவோம். நாளைக்கு போறியா இயேசுவோட போ, நாளைக்கு போறியா அந்த திங்கிங்கோட போ. அதான் சொல்றேன், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் என்ன செய்யறேன், 5வது வசனம் பாருங்க. யோவான் 14 தான் படிச்சோம். யோவான் 14 17. உலகம் இந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகம் என்னது, உலகம் பார்க்கலங்க. இந்த சத்திய ஆவியானவர், விடுதலை கொடுக்கிற ஆவியானவர், இந்த ரூட்ல போனா பொழச்சிக்கவே சொல்ற அந்த ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவரை இந்த உலகம் பார்க்கலையா. அதனாலதான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே உலகத்துக்குள்ள என்ன செய்யறான், அப்படியே போதையில மிதக்கிறானுங்க. ஞாயிற்றுக்கிழமைனாவே அவனுக்கு ஒரு சொர்க்கமான நாள்னு அர்த்தம் உலகத்துக்கு. ஆனா நம்மளுக்கு சொர்க்கத்தையும் ஆண்டவர் நீ காமிச்சுட்டு இருக்க. அவன் காசு போட்டு சொர்க்கத்தை பார்க்கணும், இலவசமா சொர்க்கத்தை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். பாக்குறீங்களா இல்லையா? போது அந்த சொர்க்கத்தை பார்க்கிறோம், பாட்டு வசனத்தை கேட்கும்போது அந்த பரலோகத்தை பார்க்கிறோம்.